Hello friends, welcome back to my channel Success. Friends, இந்த வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இதை பற்றி படிக்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக கன்சம்ஷன் அனாலிசிஸ் அதுலேருந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் 1 month வீடியோ போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கதான ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ், சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள். Indifference curves are subjective and unique to each person. சமநோக்கு வளைகோடுகள் என்பது ஒரு உள்ளுணர்வை சார்ந்தது. அதனால அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடக்கூடியதாக இருக்கும், ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஒரு நுகர்வோருக்கு இருக்கக்கூடியதான ஒரு பயன்பாடு அடுத்த நுகர்வோருக்கு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய உள்ளுணர்வை சார்ந்தது. அந்தந்த நுகர்வோருக்கு தனித்துவமாக காணப்படக்கூடியதான் இந்த சமநோக்கு வளைகோடுகள். இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ், இந்த சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் அதை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஹாஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். சமநோக்கு வளைகோடுகள் கீழ் நோக்கிய சரிவை கொண்டதாக இருக்கும். An indifference curve has a negative slope from left to right. எப்போதுமே சமநோக்கு வளைகோடுகள் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக கீழ் நோக்கிய சரிவை கொண்டதாக இருக்கும். இது எதை டினோட் பண்ணுதுன்னா, if the quantity of one commodity decreases, the quantity of the other must increase if the consumer is to stay on the same level of satisfaction. ஒரு நுகர்வோர் ஒரே அளவு சம அளவு பயன்பாட்டை உடையவராக இருக்க வேண்டுமென்றால், ஒரு கமாடிட்டியோட கன்சம்ஷன் அதிகமாகும் போது இன்னொரு கமாடிட்டியோட கன்சம்ஷன் குறைந்து கொண்டே வரும். ஒரு கமாடிட்டியோட கன்சம்ஷன் குறையும் போது இன்னொரு கமாடிட்டியோட கன்சம்ஷன் அதிகமாகும். எக்ஸ் ஒய் அப்படி 2 கமாடிட்டி நம்ம எடுத்தோம்னா, ஒய் கமாடிட்டியோட அளவு குவான்டிட்டி குறைஞ்சிட்டே வருதுன்னா அவரோட கன்சம்ஷனில் ஒய் கமாடிட்டியோட அளவு குறைந்து கொண்டு வருமானால் எக்ஸ் கமாடிட்டியோட அளவு அதிகமாகி கொண்டே போகும். அதான் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல படிக்கிறோம். அப்போ தான் அந்த கன்சியூமர் ஒரே அளவு அடையக்கூடியவராக இருக்க முடியும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் சேம் லெவலில் அவர் அட்டைன் பண்ண முடியும். 2 கமாடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது 2 கமாடிட்டியோட கன்சம்ஷனும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அந்த கன்சியூமர் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்க முடியாது. அதனால தான் அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. இந்த 3 டயக்ராமை நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்னா இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இந்த ஷேப்பில் இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது, இங்கே வெர்டிக்கலாக இருக்குது, இங்கே அப்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்குது. இது மூன்றுமே நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வில் நம்ம எப்போவுமே 2 கமாடிட்டிஸை கன்சியூம் பண்ணுறோம். அந்த நுகர்வோர் எப்போதுமே 2 பொருட்களை வாங்கக்கூடியவராக இருப்பார். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஏபி 2 பாயிண்ட் இருக்குது, ரெண்டுமே எக்ஸ் கமாடிட்டியை மட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஒய் கமாடிட்டி அதே லெவலில் தான் இருக்குது, எக்ஸ் கமாடிட்டி மட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால் இதையும் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் சொல்ல முடியாது. இங்கே இந்த டயக்ராம் பார்த்தோன்னா ஏபி 2 பாயிண்ட் பார்த்தோன்னா, ஏயிலேருந்து பிக்கு போகும்போது ஒய் கமாடிட்டியை மட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, எக்ஸ் கமாடிட்டி அதே லெவலில் தான் இருக்குது. அந்த கமாடிட்டியோட கன்சம்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே தேர்ட் டயக்ராம் பார்த்தோன்னா ஏபி இங்கே அப்வர்டு ஸ்லோப்பிங்கில் இருக்குது. ஏயிலேருந்து அந்த கன்சியூமர் பாயிண்ட் பிக்கு மூவ் ஆயிட்டார்னா இங்கே பார்க்கும்போது பி பாயிண்ட் அவர் செலக்ட் பண்ணும்போது ஒய் கமாடிட்டியோட கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, பி கமாடிட்டியோட கன்சம்ஷன் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுவும் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடியது இல்லை. அப்போ இந்த ஹரிசாண்டல், வெர்டிக்கல், அப்வர்டு ஸ்லோப்பிங் இது எதுவுமே இன்டிஃபரன்ஸ் கர்வோட ப்ராப்பர்ட்டியில் அதனுடைய பண்பு அல்ல. இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்போதுமே கீழ் நோக்கிய சரிவை கொண்டதாக மட்டுமே இருக்கும். செகண்ட் ஒன், indifference curves are convex to the origin.
சமநோக்கு வளைகோடுகள் தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். Indifference curves are not only negatively sloped but are also convex to the origin. சமநோக்கு வளைகோடுகள் கீழ் நோக்கிய சரிவை கொண்டது மட்டுமல்லாமல் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின் தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். அந்த கிராஃபில் போடும்போது ஆரிஜினுக்கு கான்வெக்ஸாக இருக்கும். The convexity of the indifference curves implies that not only the two commodities are substitutes for each other, but also the fact that the marginal rate of substitution between the goods decreases as the consumer moves along an indifference curve. இந்த கான்வெக்சிட்டி, இந்த குவிந்து வரக்கூடியது எதனால வருதுன்னா, அந்த கன்சியூமர் கன்சியூம் பண்ணக்கூடியதான இரண்டு பொருட்களுமே ஒன்றுக்கொன்று பதிலீடு செய்து கொள்ளலாம் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இறுதி நிலை பதிலீட்டு வீதம் என்பது குறைந்து கொண்டே வரும். இந்த பொருட்களை நம்ம ஒன்றுக்கொன்று பதிலீடு செய்து கொள்ளும் போது அந்த பதிலீட்டு வீதம் ஒவ்வொரு தடவையும் குறைந்து வரும். அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படி குறைந்து கொண்டே வருவதனால்தான் அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் சமநோக்கு வளைகோடு தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படுகிறது. இப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம்னா IC1, IC2, IC3 மூன்று இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இங்கே இருக்குது. மூன்றுமே இந்த ஆரிஜினுக்கு இங்கே நம்ம பார்த்தோம்னா அப்படி குவிந்து காணப்படுகிறது. இது எதனாலன்னா அந்த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அது குறைந்து கொண்டே வருவதனால்தான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அல்லது சமநோக்கு வளைகோடுகள் தோற்றுவாய் நோக்கி குவிந்ததாக காணப்படுகிறது. Third one, indifference curve cannot intersect. சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. So here lower indifference curve denoting lesser satisfaction and upper indifference curve denoting higher level of satisfaction. இங்க இந்த டயக்ராம்ல நம்ம பார்க்கும்போது IC1, IC2 ரெண்டு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருக்குது. மூன்று காம்பினேஷன்ஸ் இருக்குது. ABC அப்படி மூன்று தொகுப்புகள் அடங்கிய பண்டங்கள் இருக்கிறது. இப்போ BC இந்த ரெண்டு காம்பினேஷனுமே IC1ல இருக்கு. குறைந்த அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதான அந்த கர்வ்ல அந்த வளைகோட்டில் BC இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதிக அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதான வளைகோடு ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல AC இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸும் இருக்குது. அப்போ அப்படின்னா IC1ல C இஸ் ஈக்குவல் டு B, சியும் பியும் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். IC2ல சியும் ஏயும் ஈக்குவல் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அந்த கன்சியூமர் பியை செலக்ட் பண்ணாங்கன்னா அப்போ சின்னு சொல்லக்கூடியது ஏபி ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கன்சியூமர் பி காம்பினேஷனை செலக்ட் பண்ணும்போது IC1 தான் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா அவருக்கு குறைந்த அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏயை செலக்ட் பண்ணும்போது அதிக அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்கே சியை பார்க்கும்போது ஏபி IC1, IC2 ரெண்டு கர்வ்லையும் இருக்கிறதுனால ஏபி ரெண்டு காம்பினேஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்படி ஒரு நிலைமை இருக்காது. இன்டிஃபரன்ஸ் கர்வ் சமநோக்கு வளைகோடு பார்க்கும்போது ஒரே கர்வ்ல இருக்கக்கூடியதான எல்லா காம்பினேஷன்ஸும் ஒரே லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அடுத்த இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடியதான எல்லா காம்பினேஷன்ஸும் அடுத்த அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதான் இருக்கும். இப்படி ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது அந்த கன்சியூமர் இன்டிஃபரண்டாக இங்கே ஒரு ஸ்டேஜில் வரும். அதனால அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்போதுமே ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அப்படி வெட்டி கொள்ளும் போது அது தவறான முடிவை கொடுக்கக்கூடியதான் இருக்கும். Fourth one, indifference curves do not touch the horizontal or vertical axis. சமநோக்கு வளைகோடுகள் எக்ஸ் அச்சையோ ஒய் அச்சையோ தொடாது. ரெண்டு ஆக்சிஸையும் தொடக்கூடியதா இருக்காது சமநோக்கு வளைகோடுகள். If they touch the axis, it violates the basic assumption that the consumer purchases two commodities in a combination. ஒருவேளை அப்படி தொடக்கூடியதா இருந்துன்னா எக்ஸ் அச்சு அல்லது ஒய் அச்சு இது ரெண்டையும் சமநோக்கு வளைகோடுகள் தொடுமானால் அந்த நுகர்வோர் இரண்டு பண்டங்கள் அடங்கியதான ஒரு தொகுப்பை வாங்குகிறார் என்கிறதான அந்த அசம்ஷனை நம்ம மீறிடுவோம். அந்த பேசிக் அசம்ஷன் அங்கே இருக்காது.
இண்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்லும்போதே அங்கே அந்த கன்சியூமர் 2 பண்டங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை தான் கன்சியூம் பண்ணுறாரு. அந்த காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷன்லேயும் 2 கமாடிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கமாடிட்டி மட்டும் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மோனோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை பண்டத்தை மட்டும் நுகரக்கூடியது, ஒற்றை பண்ட நுகர்வு. பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டி மீன்ஸ் மோனோமேனியா. That is, consumer's lack of interest in the other commodity or his insistence on purchasing only one commodity. அப்படி நம்ம எக்ஸ் அச்சு அல்லது ஒய் அச்சு அந்த சமநோக்கு வளைகோடு தொடுவதா இருந்தால் அந்த கன்சியூமர், அந்த நுகர்வோரை நம்ம ஒரு பொருளை மட்டும் கன்சியூம் பண்ணுறதுக்கு அவர் தூண்டப்படுகிறார், அல்லது அவருக்கு ஒரு பொருளின் மீது மட்டும்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது, இன்னொரு பொருளை அவர் கண்டுக்கல அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டின்னா அது மோனோமேனியா, ஒற்றை பண்ட நுகர்வு முறை. இங்கே நம்ம இண்டிஃபரன்ஸ் கர்வ்ல எப்போதுமே ஒரு காம்பினேஷனில் 2 பண்டங்கள் அடங்கியதாக இருக்கும். அதனால தான் அந்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ் அந்த 2 ஆக்சிஸுமே தொடாது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஐசி ஏபி அப்படின்னு பாயிண்டில் இங்கே பி எக்ஸ் ஆக்சிஸையும் ஏ ஒய் ஆக்சிஸையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நம்ம ஏ பாயிண்ட்டை எடுத்தோம்னா இங்கே கன்சியூமர் ஒய் கமாடிட்டியை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த பி கமாடிட்டியை செலக்ட் பண்ணோன்னா அந்த கன்சியூமர் எக்ஸ் கமாடிட்டியை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுறாங்க, ஓயிலிருந்து பி வரைக்கும். இங்கே ஒய் கமாடிட்டின்னா ஓயிலிருந்து ஏ வரைக்கும். இன்னொரு பண்டத்தை அவர் வாங்கலை. அதனால இது ஒற்றை பண்ட நுகர்வு முறை ஆகிவிடும். அதனால தான் அந்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த 2 ஆக்சிஸையும் தொடாது. 5th one, a higher indifference curve represents a higher utility. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி தான் ஹையர் இண்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம இன்னும் IC1 IC2 IC3 அப்படி மேலே மேலே போக போக ஹையர் இண்டிஃபரன்ஸ் கர்வ் எப்போதுமே அதிக அளவு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா IC1 IC2 2 இண்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்குது. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கன்சியூமர் ஆரஞ்சஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, இன்னொரு பண்டம் பனானாஸ். ஃபர்ஸ்ட் இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC1 நம்ம பார்த்தோம்னா பி இந்த பாயிண்டில் அந்த கன்சியூமர் ஓஎம் அமௌண்ட்டை ஆரஞ்சஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, இங்கே ஓஎன் அமௌண்ட் பனானாஸ். அப்போ இந்த லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பி லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கன்சியூமருக்கு கிடைக்குது. இப்போ அடுத்த இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2க்கு அந்த கன்சியூமர் மூவ் ஆகும்போது அவரோட கன்சம்ஷன் பனானாஸில் சேஞ்சஸ் இல்லை, என் அமௌண்ட் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் ஆரஞ்சஸ் ஓஎம்லேருந்து OM1 இவ்வளவு குவான்டிட்டி அவருக்கு M1 அளவுக்கு அவர் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஆரஞ்சஸில். அப்போ புது லெவல் ஒரு டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு பியிலேருந்து கியூக்கு இன்க்ரீஸ் ஆகிருது. அந்த கியூ பாயிண்ட் IC2 இண்டிஃபரன்ஸ் கர்வில் இருக்குது. இங்கே IC1 லோவர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியது, IC2 ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியது. இங்கே பியிலேருந்து அவர் கியூக்கு மாறும்போது அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுது, கன்சியூம் பண்ணக்கூடியதான குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ a higher indifference curve represents a higher utility. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.